ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. குறிப்பாட்டு ஐடி செக்டார் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:35 இருக்குது. ஸ்டில் நிஃப்டி 50 109 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 22,388 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 314 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 73,788 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. நெகட்டிவில் தான் இருக்குது 314 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி 135 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 47,989 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு 5% கிட்ட பாசிட்டிவ் போச்சு. ஆக்சுவலி 694 ரூபா வரைக்கும் போனாங்க. கடைசியில் இப்போ 675 அந்த ரேஞ்சில் ரவுண்ட் அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2.5% தான் பாசிட்டிவில் இருக்குது இண்டஸ்இண்ட் பேங்க். இன்னைக்கு 5% மேலே போகிறதுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ரீசன் பார்க்கும்போது அவங்களோட ப்ரொமோட்டர் அசோக் ஹிந்துஜா அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து தேவைப்பட்டால் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறோம். ஸோ அதனால் ஷேர் ஹோல்டர்ஸ் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளஸ் வந்து அதோட சிஇஓ என்ன சொன்னார்னா, 4th குவார்ட்டரில் ப்ராஃபிட்டுக்கு திரும்பிடும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காரு. 4th குவார்ட்டர் அது ஃபினான்ஷியல் 26 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ப்ராஃபிட்டுக்கு திரும்பிடும்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காரு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 2.5% பாசிட்டிவ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா ஃபிளாட் பாசிட்டிவ். ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் பேங்க், கனரா பேங்க் இதெல்லாம் ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணியிருக்குது. 54.69 ருபீஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 55 ரூபா அந்த லெவலில் பிரேக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோவாட்டு டச் பண்ணியிருக்குது. 54.69 காசு அது வந்து ஃப்ரெஷ் 52 வீக் லோ தான். ஓவரால் ஆட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நமக்கு மீண்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1.5% நெகட்டிவ்ல இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 2.5% நெகட்டிவ். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 4.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க ப்ரொமோட்டர் குரூப், ஷேர் ஹோல்டர்ஸ் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, கேபிட்டல் ரெடியாக இருக்குது இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓ வந்து 4th குவார்ட்டர் அல்லது வந்து ஃபினான்ஷியல் 26 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து ப்ராஃபிட்டுக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு போட்டு பிரித்து மேய்றாங்க. ஸோ விப்ரோ வந்து 5.5% காலி, 261 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இன்ஃபோசிஸ் 5.5% காலி, 1570 ரூபா சம்திங்கில் இன்ஃபோசிஸ் ட்ரேட் ஆகுது. நாக்கூரி 4% காலி. OFSS இந்த ஓராக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அவங்க வந்து 3.5% காலி. எம்ஃபோசிஸ் 3.5% காலி. டெக் மஹிந்திரா 3.5% காலி. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 3.5% காலி. டிசிஎஸ் ஒரு 1.5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. இன்ஃபோசிஸும் விப்ரோவும் இன்னைக்கு 5% காலி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரேட் பாலிசி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கே தெரியும். அதுபோக யூஎஸ்லேருந்து அதாவது ஐடி ஸ்டாக்ஸ் வந்து குறிப்பாக நமக்கு அதிகமாக ரெவன்யூ வர்றது யூஎஸ் தான். இதனால யூஎஸ்ல பெருசாக ஐடி ஸ்டாக்ஸ் க்ரோத் இருக்காது, அங்கேருந்து பெருசாக ரெவன்யூ வராது அப்படிங்கிற பேனிக் பேசிஸில் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்கரேஜஸ் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் அவங்க வந்து டவுன்கிரேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் கால் கொடுக்குறாங்க. அவங்க அப்படி டவுன்கிரேட் பண்ண பேசிஸ்லேயும் அந்த ஸ்டாக் அன்னைக்கு போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க. ட்ரேட் பாலிசி ஒன்று. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா அது விரைவில் வர இருக்குது. இன்னைக்கா இல்லை நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். அது போக இன்ஃப்ளேஷனும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட்டை வந்து டிலே பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வந்து டிலே ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து இதனால குளோபல் எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகும். ஐடி ஸ்பெண்டிங் வந்து மேஜர் கிளைண்ட்ஸால குறைக்கப்படலாம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற பேசிஸில் போட்டு பொழந்திருக்காங்க. இதில் அவங்க புரோக்கரேஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விப்ரோ அடுத்தது வந்து இன்ஃபோஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் சொல்கிறாங்க, விப்ரோக்கு செல் கால் சொல்கிறாங்க. பட் புரோக்கரேஜஸ் சொல்லதெல்லாம் நம்ம பெருசாக எடுக்க முடியாது. பட் இதில் ஐடி ஸ்டாக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா விப்ரோ வந்து 22 or 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. இன்ஃபோஸும் கிட்டத்தட்ட அதில் தான் இருக்குது. பட் விப்ரோ இன்ஃபோஸில் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் என்ன ஒரு 5 to 10% இந்த ஸ்டாக்ஸில் கரெக்ஷன் ஆகிற பட்சத்தில் நமக்கு டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் இப்போதைக்கு விப்ரோ அண்ட் இன்ஃபோஸில் வெயிட் பண்ணலாம். விப்ரோ வந்து 22 டைம்ஸ் பி இருக்குது, 262 ரூபாவில் இருக்குது. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் வந்து 1571 ரூபாவில் இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸோ எகெயின் ஒரு 5% or 10% வந்து கரெக்ட் ஆகிற பேசிஸில் வந்து இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு காத்ரேஜ் பிலிப்ஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ காத்ரேஜ் பிலிப்ஸ் நான் எடுத்து பார்த்தா அது வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஏன்னா 8480 ரூபா வரைக்கும் போயிருக்கு அந்த ஸ்டாக் ப்ரைஸ். கடைசியில் லோன் பார்க்கும்போது 2806 ரூபா இருக்குது. பி ரேஷியோ வந்து 27 இருக்குது. புக் வேல்யூ 906 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட புக் வேல்யூவோட 6 மடங்கு அதிகமாக இருக்குது. பி ரேஷியோ வந்து 27 இருக்குது. பட் இதை எடுத்து பார்த்தேன் நான் வந்து இந்த ஸ்டாக்கு விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் 261 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 52 வீக் லோ பக்கம் தான் ட்ரேட் ஆகுது. 242 ரூபா அவங்களோட 52 வீக் லோனா 261 ரூபாவில் ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது. 487 ரூபா வரைக்கும் ஹைப் இருக்குது. ஸ்டாக் பி வந்து பார்க்கும்போது 18 இருக்குன்னு சொல்கிறாங்க. புக் வேல்யூ 66 விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸுக்கு.
இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி, நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28.2% இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட்டையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவராலாட்டு நீங்கள் வந்து காத்ரேஜ் ஃபிலிப்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா 3rd லார்ஜஸ்ட் சிகரெட் கம்பெனியாக இருக்கிறாங்க இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் காத்ரேஜ் ஃபிலிப்ஸ் வந்து சிகரெட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, அவங்க வந்து அதர் நான் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் காத்ரேஜ் ஃபிலிப்ஸில் வந்து வேல்யூஷன் ஜாஸ்தி. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்மால் கேப் கம்பெனியாக இருக்கிறதுனால அதிலே நீங்கள் பார்க்கணும். பட் ஆல்மோஸ்ட் அது வந்து டெட் ஃப்ரீ கம்பெனி விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் ஐடிசியும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஏன்னா அங்கே வந்து சிகரெட் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, அதர் பிஸ்னஸ் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மணப்புரம் ஃபினான்ஸோட டிவிடெண்ட் நெய் கிரெடிட் ஆச்சு. ஸோ எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு டிவிடெண்ட் கிரெடிட் ஆச்சு. பவர் அப்படிங்கிற நேமில் வந்து கிரெடிட் ஆச்சு. ஐ திங்க் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் தான் நினைக்கிறேன், ஏன்னா டாடா பவர் டிவிடெண்ட் அது இல்லை. எனக்கு தெரிஞ்சு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் தான் நினைக்கிறேன். பவர் அப்படிங்கிற நேமில் தான் அந்த டிவிடெண்ட் கிரெடிட் ஆச்சு. ஸோ யாருக்காவது அப்படி டிவிடெண்ட் கிரெடிட் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு நேற்று நைட்டு, ஆக்சுவலி இன்னைக்கு கால்தலை வீடியோவில் வந்து ஏர்டெல்லை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏர்டெல் வந்து ஜியோ கூட ஸ்டார்லிங்கு கூட எலன் மஸ்கோட ஸ்பேசஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ஸ்டார்லிங்கோட இன்டர்நெட்டை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க கொலாபரேஷன் மூலமாட்டு, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வேண்டி. இவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஜியோ மூலமாட்டு எலன் மஸ்கோட ஸ்டார்லிங்கு கூட கொலாபரேஷன் வைக்கிறோம் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டுக்கு வேண்டி. இது வந்து இவங்களோட ப்ராட்பேண்ட் எக்கோசிஸ்டமில் வந்து டைவர்சிஃபிகேஷன் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து ஸ்டார்லிங்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இப்போ 2 மேஜர் கம்பெனிஸ் ஏர்டெல் ஜியோ வந்து இந்தியாவில் 2 பெரிய கம்பெனி, 2 பெரிய கம்பெனியுமே ஸ்டார்லிங் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இது எப்படி ஃபியூச்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒருவேளை நெட்வொர்க்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, இப்போ ஸ்டார்லிங் வந்து சோலாவாக உள்ளே வந்தாங்கன்னா அவங்களால பெருசாக சோபிக்க முடியாதுன்னு சொல்லி இவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ சிப்லாவை அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, சிப்லா ஸ்டாக்கை ஏன் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலி நான் அதை அவாய்ட் பண்ணல, நான் அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். சிப்லாவில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஸோ ஒரு 20 times பீக்கு கீழே வரும் பட்சத்தில் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தாருன்னா, ரெட்டிஸோட சிப்லாவோட வேல்யூஷன் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ரெட்டிஸோட வேல்யூஷன் வந்து 17 times தான் பி இருக்குது. ஆனால் சிப்லாக்கு வந்து பார்க்கும்போது 23 இருக்குது பி ரேஷியோ. இன்னைக்கு டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் 1100 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணி 1093 வந்தாங்க. கடைசியில் இப்போ 1098 ட்ரேட் ஆகுது. டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் 17 times தான் ஸ்டாக் பி இருக்குது. சிப்லா பார்க்கும்போது 1445 ட்ரேட் ஆகுது. ஒரு ஃபிளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. பட் அதோட ஸ்டாக் பி 23 இருக்குது. அதனால தான் நாட்கோவும் ரெட்டியும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன். சிப்லாவில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் வரல. ஜைடஸ் வந்து கிட்டத்தட்ட 20 times அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் சிப்லாவில் இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு. டிசிஎஸ் வந்து தர்ஷிதா சவுதர்ன் இந்தியன் ஹாப்பி ஹோம்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா 2250 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. டிசிஎஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் இதில் 100% ஆஃப் த ஈக்விட்டி ஷேர் வந்து ஆஃப்டர் 2 years வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு கால் ஆப்ஷன் வந்திருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்ஷிதா அப்படிங்கிற கம்பெனியோட லேண்ட் அண்ட் பில்டிங்கையும் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களோட டெலிவரி சென்டரை வந்து பெங்களூரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ ஹெச்எல் டெக்னாலஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெலிவரி சென்டரை வந்து கேரளா, அடுத்தது வந்து ஹைதராபாத் இங்கெல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெச்எல் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு காம்படிஷன் கொடுக்குறதுக்கு இவங்களும் இதை பண்ணுறாங்க. இது டிசிஎஸ் கொடுத்த அப்டேட். பட் ஆக்சுவலி இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2004 செப்டம்பரில் இன்கார்பரேட் ஆன கம்பெனி இந்த தர்ஷிதா. இவங்க வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட் செக்மெண்ட்டில் இந்த கம்பெனி நினைக்கிறேன். ஆனால் இவங்களோட லாஸ்ட் 3 years டேர்ன் ஓவர்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நில்லுன்னு தான் காட்டுது. இது வந்து டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஷிபுலால், இவங்க வந்து இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டர் அண்ட் ஃபார்மர் சிஓ எஸ்டி ஷிபுலால் அவரோட டாட்டர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 494 கோடி ஒர்த் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இன்ஃபோசிஸில் ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷனில் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. 29,84,057 ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க. அதோட வேல்யூ 494 கோடின்னு சொல்கிறாங்க. இது இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு தெமாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால்டிராமில் வந்து ஒரு 9% ஆஃப் த ஸ்டேக்கை வாங்குறதுக்கு ஃபைனல் பார்ட்னர்ஷிப் லெவலில் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குது. 9% ஸ்டேக்கு $10 billion வேல்யூஷன் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 8000 கோடிக்கு வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. வேல்யூஷன் வந்து 89,000 கோடிக்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹால்டிராமை வந்து தெமாஸ்க் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட். இவங்க 3-wheeler மார்க்கெட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. பஜாஜ் கோகோ அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அதை வந்து நெக்ஸ்ட் 4 to 5 months வந்து அந்த செக்மெண்ட்டில் நிறைய நியூ மாடல்ஸ் வந்து ஒரு 4 நியூ மாடல்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. லக்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெலிவரியும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இது பஜாஜ் கோகோ கொடுத்த அப்டேட்டு.
கேபிஐடி பார்ட்னர்ஸ் இவங்க வந்து ஐஐடி மெட்ராஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் எம்ப்ளாயிஸுக்கு வந்து எம்டெக் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறதுக்கு தான் அந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறாங்க. இது கேபிஐடி டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. வேரி ரினோபிள்ஸுக்கு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாட்டு வேரி ரினோபிள்ஸ் டெக்னாலஜிஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாட்டு ஒரு 740 கோடி சோலார் இபிசி ஆர்டர் வந்து 125 மெகாவாட் ஏசி ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் வின் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வேரி ரினோபிள்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஃபினான்ஸில் 4000 கோடி ஸ்டேக் சேல் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 3லேருந்து 6 மாதத்துக்குள்ள அந்த ஸ்டேக் சேல் நடக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. பாரத் எலக்ட்ரானிக்ஸில் வந்து அப்டேட். இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு வந்து நான் பார்க்கல, பட் ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து ஒரு 843 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்கும்போது வேரியஸ் செக்டாரில் வின் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் ஆர்டர் இன்ஃப்ளோ இப்போ அவங்களுக்கு 14,567 கோடியாக இருக்குது. வெசல்ஸு, ஏர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எலக்ட்ரோ ஆப்டிக் ரிப்பேர் ஃபெசிலிட்டிஸ், ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் இந்த செக்மெண்ட்டில் தான் அந்த நியூ கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 843 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸு கிடச்சிருக்கு. சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 18 டிவிடன் குறித்தான டிசிஷன் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு ரயில்வே ப்ராடக்ட் சம்மந்தமாட்டு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. வந்தே பாரத் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, விச் மீன்ஸ் அது வந்தே பாரத் டைரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கா அல்லது வந்து இவங்க ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறாங்களான்னு தெரில. கைனட் ரயில்வே சொல்யூஷன் லிமிடெட் தான் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் செட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஆர்டர் கிடச்சிருக்கு. இதோட வேல்யூனி பார்க்கும்போது 400 கோடியிலேருந்து 450 கோடின்னு சொல்கிறாங்க. இது சிஜி பவருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்தில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலி தாராவி ரீஸ்லம் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாராவி ஸ்லம் ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. பட் ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ அதுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பட் இப்போ அதானி குரூப் வந்து 36,000 கோடி ஒர்த் ஆஃப் பிட்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணி இவங்க ஹையஸ்ட் பிட்டராக இருந்ததுனால மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 143 ஏக்கர்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஷப்பர்ப் ஆஃப் ஜார்ஜியன் அந்த ஏரியாவில் மோட்டிடால் நகர்னு சொல்கிறாங்க. ஸோ மோட்டிடால் நகர்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு அதானி குழுமத்துக்கு. அதோட வேல்யூ 36,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதானி குரூப்புக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆர்விஎன்எல் ஷேருக்கு ஒரு 554 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. எங்கன்னு பார்க்கும்போது NHAI இவங்கள்ட்ட தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆர்விஎன்எலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு ஒரு 2% பாசிட்டிவ்ல தான் இருக்குது. டாடா மோட்டார்ஸோட CFO சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் இவர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில அனாலிசிஸ் சில அப்டேட்ஸும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் CFO சொன்னது 4th குவார்ட்டரில் எபிட் மார்ஜின் கைடன்ஸ் வந்து 10% இருக்கும். நாங்கள் வந்து இந்த எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் வந்து நெட் டெட் ஃப்ரீயாட்டு மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் எங்களுக்கு நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சைனா வந்து பார்த்தீங்கன்னா JLR வந்து ஒரு அவுட் பெர்ஃபார்மிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து யூரோப்பியன் யூனியனில் வந்து டிமாண்ட் வந்து லெஸ் சேலஞ்சிங், ப்ளஸ் வந்து அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லெஸ் சேலஞ்சிங் சொல்கிறாங்க. UK மார்க்கெட் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. JLR கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் இந்தியாவில் நல்லா பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பட் பர்சனல் வெஹிக்கிள்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. மார்ஜின் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. டொமஸ்டிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் வந்து அவங்க ரிமைண்ட் பண்ண மாதிரி டார்கெட்டட் லைன்ஸில் தான் இருக்குது. ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நொமுரா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் 25, 26, 27 இதில் வந்து growth ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஒரு 4 to 6% அந்த பேசிஸில் வந்து வளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நொமுரா வந்து டாடா மோட்டர்ஸ்க்கு பைக்கால் கொடுத்து 861 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. மேக்யூரி அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் 826 ரூபா சொல்கிறாங்க. CLSA ஹை கன்விக்ஷன் அவுட் பெர்ஃபார்மு 930 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு டாடா மோட்டர்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது 659 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ஒரு 2% பாசிட்டிவ்ல இருக்குது. இது டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஏஞ்சலோன் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டை மாற்றிருக்காங்க. மார்ச் 20 அவங்களோட ரெக்கார்ட் டேட்டை மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் வேதாந்தா கொடுத்த அப்டேட், நாங்கள் ஒரு $550 மில்லியன் ஆட்டு எங்களோட நெட் டெப்டை வந்து கட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட $1 பில்லியன் $900 மில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெப்டை வந்து ஹை காஸ்ட் லோனை வந்து ரீபே பண்ணி எங்களோட நெட் டெப்டை வந்து $550 மில்லியன் குறைச்சிருக்கோம். இதனால ஒரு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் ஆட்டு ஒரு $90 மில்லியன் சேவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் $1 பில்லியன் வந்து QIP மூலமாட்டு ஃபண்டை வந்து ரீபேமெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இது வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸு ஐசிஐசிஐ பேங்க் இது வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் டீலிஸ்ட் பண்ணி ஐசிஐசிஐ பேங்க் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 24 சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 100 ஷேர் உங்களுக்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இருக்குன்னா உங்களுக்கு 67 ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் கிடைக்கும். இதுக்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 24 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல வந்து அப்டேட். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு 59 கோடி ஒர்த் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 2017-18 அசஸ்மெண்ட் இயரில் உள்ள இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் 59 கோடிக்கு வந்திருக்குது. இது வந்து டிஸ்அலவன்சஸ் நெக்ஸ்ட் வந்து அடிஷன்ஸ் இது சம்மந்தமாட்டு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இதை வந்து நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. பட் இந்த பேங்க்லாம் கன்சிடர் பண்ணி
ரொம்பவே நாளாச்சு, பட் பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஏன்னா இதில் நான் சொல்லியிருந்தேன் யூனியன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது முடிய பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும்னு சொல்லி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணேன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருந்தது, அதனால தான் நான் வந்து 1 o'clock முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.